இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லோக்சபாவில் இன்று ராகுல் பேசும்போது மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து பேசினார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் நாட்டை விற்றுவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் சூழலில் இந்தியாவின் ஐடி துறை பெரும் ஆபத்தில் உள்ளது. நாட்டில் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து வருகிறது. அதை கட்டுப்படுத்த பட்ஜெட்டில் எந்த நடவடிக்கையும் இல்லை என விமர்சித்தார். That you have sold India. Are you not ashamed of selling India? Do you have no shame of selling India? You have sold our mother, Bharat Mata. Do you have no shame? But sir, the interesting thing is, I know. The interesting thing is that I know that the Prime Minister would not sell India under normal circumstances. ராகுல் பேச்சை தொடர்ந்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதில் கூறினார். பொய் மற்றும் தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்திய பிறகு ராகுல் வேண்டுமென்றே ஓடினார். மத்திய அமைச்சரின் பதிலை கேட்க அவருக்கு விருப்பமில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு ஏற்ற குணம் அவரிடம் இல்லை. அவர் அவைக்குள் சொன்னதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும். பொய்யான தகவல் தெரிவித்து அவையை தவறாக வழிநடத்திய ராகுலுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் அளிக்க உள்ளோம். லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவிற்கு என தெளிவான நடத்தை விதிகள் உள்ளன. ஒரு உறுப்பினருக்கு எதிராக குற்றச்சாட்டு கூற வேண்டுமென்றால் அதற்கு முன்னதாக நோட்டீஸ் வழங்க வேண்டும். அவையில் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை வழங்க வேண்டும். மத்திய அரசு பிரதமர் மோடிக்கு எதிராக ஆதாரமற்ற தவறான குற்றச்சாட்டுகளை ராகுல் சுமத்தியுள்ளார். இந்திய நலன்களை பிரதமர் மோடி விற்றுவிட்டார் என எந்த அடிப்படையில் ராகுல் கூறுகிறார்? எந்த நோட்டீஸும் அளிக்காமல் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரிக்கு எதிராக எப்படி குற்றச்சாட்டுகளை கூறுகிறார்? அவரது தவறான குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். அவர் கூறிய பொய்களை நீக்க வேண்டும். இந்த நாட்டை யாராலும் விற்க முடியாது, யாராலும் வாங்க முடியாது. யாரோ ஒருவர் நாட்டை விற்றுவிட்டார், யாரோ ஒருவர் நாட்டை வாங்கிவிட்டார் என ராகுல் கூறுகிறார். ஆனால் நாட்டை விற்பது அல்லது வாங்குவது குறித்து யாராலும் சிந்திக்க முடியாது என கிரண் ரிஜிஜு கூறினார். ऑथेंटिकेशन करना जरूरी है. देयर इज अ प्रोसेस टू सबमिट द ऑथेंटिकेशन. वो तो हम मांग करेंगे और लीडर ऑफ ओपोजिशन ने भी माना है कि वो करेंगे. ड्यू प्रोसेस से आप करना है. लेकिन जो मुझे कहना है, जो मुझे एक लाइन कहना है, आप सुनिए. राहुल जी ने कहा कि हमारा देश, भारत देश को आपने सेल कर दिया है. मैं सदन में कहना चाहता हूँ, आज तक कोई माई के लाल पैदा नहीं हुआ जो भारत को सेल कर सकता है, कोई खरीद सकता है, नहीं हो सकता है. और आपने प्रधानमंत्री जी को कहा, मैं दावे के साथ कहता हूँ, इस देश का आज तक सबसे मजबूत प्रधानमंत्री नरेंद्र मोदी जी है. कोई हिला नहीं सकते, कोई हिला नहीं सकते. आपका कहने से क्या होगा? आप लोगों ने देश को इतना कमजोर बना के रखा है. 2014 तक हमारे देश को आप लोगों ने क्या हालत बनाया, और आज देश मजबूती से आगे बढ़ रहा है. आप लोग खुश नहीं है. भारत आगे बढ़ने से कांग्रेस दुखी हो जाते हैं. இதன்படி ஒரு எம்பி மீது உரிமை மீறல் நோட்டீஸ் அளிக்கும் போது சம்பந்தப்பட்ட நபர் மீது பார்லிமெண்ட் உரிமைக்குழு விசாரணை நடத்தப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எச்சரிக்கை, கண்டிப்பு, சஸ்பெண்ட் அல்லது பதவி நீக்கம் வரை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். இது சபாநாயகர் அல்லது அவைத் தலைவரின் ஒப்புதலுக்கு பின் பரிசீலிக்கப்படும். வழக்கமாக இத்தகைய உரிமை மீறல் விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிடுவதில்லை. ஆனால் நடவடிக்கைகள் சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால் தலையிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.